அது பச்சை பசேல்னு வயல்களோட பெரிய பெரிய மரங்களோட பார்க்கவே ரொம்ப அழகா இருந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ராமையா சோமையா அப்படிங்கிற 2 பேர் பக்கத்து பக்கத்து வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு சுவர் மட்டும்தான் இருந்துச்சு. ராமையா கஷ்டப்பட்டு உழைக்கிற ரகம், யாரையுமே ஏமாத்த அவனுக்கு தெரியாது. ஆனா சோமையா அப்படி இல்ல. அவன் எல்லாரையுமே ஏமாத்திதான் இது வரைக்கும் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருக்கான். யாருக்கிட்டயாவது ஏதாவது ஒரு பொருள் நல்லா இருந்தா அவன் கண்ணு அது மேல போயிடும். ராமையா கிட்ட ஒரு சேவல் இருந்துச்சு. அது சாதாரண சேவல் இல்ல, பாக்குறதுக்கு ரொம்பவும் கம்பீரமா, அதோட இறகுகள் எல்லாமே பளபளன்னு, தலையில சிகப்பா ஒரு கோழி கொண்ட. அதோட சத்தத்தை கேட்டு ஊரே எழுந்திருச்சிடும். ராமையா அத சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான். சோமையோட பார்வை எப்பவும் அந்த சேவல் மேல விழுந்துருச்சு. அதோட அழக பார்த்து அதை அவன் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் காலையில ராமையா வீட்டு வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்த அந்த சேவல் செவரை தாண்டி சோமையோட வீட்டு வாசலுக்கு போயிடுச்சு. சோமையா அந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். சோமையா, சோமையா, கொஞ்சம் வெளியில வாடா. யார் அது? காலையிலேயே எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ராமையா? ஒன்றும் இல்லை ராமையா, என்னோட சேவல் இல்லை, அதான் அந்த சிகப்பு சேவல். அது பறந்து உன் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. அதை கொஞ்சம் பிடிச்சி கொண்டு வந்து கூட, இல்லைன்னா நானே உன் வீட்டுக்குள்ள வந்து பிடிச்சிக்கவா? எந்த சேவல்? யாரோட சேவல்? என் வீட்டில் இருக்கிறது என்னோடது தானே. என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அது என்னோட கோழின்னு ஊர்ல எல்லாருக்குமே தெரியுமே. இது வரைக்கும் என் வீட்டுக்குள்ள தானே இருந்துச்சு. இப்பதான் அது இந்த செவரேறி அந்த பக்கமா வந்துச்சு. அத போன்னு சொன்னாலே இந்த பக்கம் வந்துடும். ஏதோ நீ பிடிச்சி கொடுப்பேன்னு உன்கிட்ட கேட்டேன். இங்க பாரு ராமையா, உன் வீட்டு வாசல்ல இருந்தா உன்னோடது, என் வீட்டு வாசல்ல இருந்தா என்னோடது. இது கடவுளோட முடிவு. அதனாலதான் அந்த சேவலை இந்த பக்கமா அனுப்பிட்டாரு. இப்ப அந்த கோழி எனக்கு சொந்தம். இது என்ன அநியாயம் சோமையா? என் கோழி உன் வீட்டு வாசலுக்கு வந்தா உனக்கு சொந்தமாயிடுமா? நாளைக்கு என் மாடு அந்த பக்கம் வந்தா அதுவும் உனக்கு தான் சொந்தமா? கிண்டல் பண்ணாம என் கோழி எனக்கு கொடுத்துடு. இது ஒன்றும் உன் வீட்டு மாடு இல்லை, கோழி. அதுவும் தனித்துவம் இருக்கிற கோழி. அதனால தான் என் வீட்டு வாசலுக்கு தேடி வந்திருக்கு. இனி அது எனக்கு சொந்தம். என்ன தனித்துவம்? தேவையில்லாம பேசாம என் கோழி எனக்கு கொடு, இல்லைனா ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுவேன். போ, போய் யாருக்கிட்ட வேணும்னாலும் சொல்லு, எதை வேணும்னாலும் பண்ணிக்கோ. இது என் கோழி, தங்க முட்டையிடுற கோழி இது. ஆமா, உண்மைதான். இதோட வயிற்றுக்குள்ள தங்க முட்டை இருக்கு. அதனால தான் ஏழையான உன்கிட்ட இருக்க விருப்பம் இல்லாம பணக்காரனான என் வீட்டை தேடி வந்திருக்கு. என்னது, தங்க முட்டையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா சோமையா? அது சேவலாச்சே, அது சாதாரண முட்டையே போடாது. அந்த கோழியை போய் தங்க முட்டைன்னு சொல்ற? உனக்கு தெரியாது ராமையா, இது சாதாரண சேவல் இல்லை, இது கடவுளோட சேவல். இது தங்க முட்டை கண்டிப்பா போடும். உனக்கு தான் விஷயம் தெரியல. வேணும்னா யாருக்கிட்டனா போய் கேட்டுப்பாரு. சோமையா, இது அநியாயம். ஏதேதோ போய் சொல்லி என் சேவலை எடுத்துக்க பார்க்கற. ஒழுங்கா என் சேவலை கொடு. அது முட்டை போடாதுப்பா, அது ஆண் சேவல் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது என் வீட்டு வாசலுக்கு வந்துடுச்சு, எனக்கு தான் சொந்தம். நீ கிளம்பு. ராமையா வேற வழியும் இல்லைன்றதுனால நேரா அந்த ஊரோட தலைவர் வீட்டுக்கு போயிட்டான். அவர்கிட்ட நடந்ததை சொன்னான். அன்னைக்கு சாயந்தரம் பஞ்சாயத்தும் கூடுச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே பஞ்சாயத்து கூடுச்சு. அங்க ஊர் தலைவர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ஊர்க்காரங்களும் ராமையாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் கையில சேவலோட சோமையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, என்ன விஷயம்? காலையில என்கிட்ட சொன்னதை இப்ப ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லு. ஐயா தலைவர் ஐயா, இது என்னோட சேவல். இது சின்னதா இருந்ததுல இருந்தே நான் தான் இதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தண்ணியை வச்சு தீவனத்தை போட்டு வளர்த்தது நானு. இன்னைக்கு காலையில தெரியாம சோமையாவோட வீட்டு வாசலுக்கு போயிடுச்சு. சோமையா அதை எனக்கு தராம இன்னிலிருந்து அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன சோமையா, ராமையா சொல்றது உண்மையா? செவரு தாண்டி அவன் சேவல் உன் வீட்டுக்கு வந்துடுச்சாமே. ஐயா தலைவர் ஐயா, ராமையா சொல்றதுல பாதி பொய் இருக்கு. இது அவன் வீட்டில இருந்து என் வீட்டுக்கு வந்தது உண்மைதான். ஆனா தானா வரல, அது கடவுளோட விருப்பம். கடவுளோட விருப்பமா? நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயா, நேத்து ராத்திரி நான் தூங்கும்போது வனதேவதை என் கனவுல வந்து, சோமையா உன் தரித்திரமெல்லாம் நாளையோட போக போது. நாளைக்கு காலையில நீ எழுந்து பார்க்கும்போது உன் வீட்டு வாசல்ல ஒரு பறவை இருக்கும். அந்த பறவை தான் உன் வாழ்க்கைய மாத்தும்.
அது தங்க முட்டை போடுற பறவை அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுந்து வந்து பார்க்கும்போது இதுதான் இருந்துச்சு. நீங்க இப்ப சொல்லுங்க, வனதேவதை கொடுத்த வரத்தை நான் வேண்டான்னு எப்படி திருப்பி தர முடியும்? பூஜனுங்க இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. தங்கம் முட்டையா, உண்மையாவா அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்கள பேசிக்கிட்டாங்க. ஐயா, இவன் அநியாயத்துக்கு போய் சொல்றான். என் சேவல் மேல ஏதோ கண்ணு வச்சு அதை எடுத்துக்க இல்லாததும் பொல்லாததும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சேவல் எங்கேயாவது முட்டை போடுமா? கொஞ்சம் அமைதியா இரு ராமையா. சோமையா, நீ சொல்றது நம்பக்கூடியதா இல்லையே. பெண் கோழினா முட்டை போடும் சரி, ஆனா இது சேவலாச்சே, இது எப்படி முட்டை போடும்? நீ சொல்றது சரியா? நான் சொல்றது உண்மைங்க ஐயா. நீங்க வேணும்னா பாருங்க. ராமையாவுக்கு இதோட அருமை தெரியாது. அதான் அவன் கூட இருந்தோம் இது ஒரு முட்டை கூட போடல. இதோட அருமை எனக்கு தெரியும். வனதேவதை எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். இது முட்டை போடுங்க. சரி சோமையா, உன்னோட நியாயத்தையும் கேட்டுட்டேன், ராமையாவோட நியாயத்தையும் கேட்டுட்டேன். ஆனா நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? ஆதாரம் வேணும்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நீ இந்த சேவல் தங்க முட்டை போடுன்னு சொல்ற இல்லையா? இந்த சேவலை தங்க முட்டை போட்டா அதை நாங்க கண்ணால பார்த்தா இந்த சேவல் உனக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு கொடுக்கறோம். ஆனா அது தங்க முட்டை போடலைன்னா நீ ராமையாவோட சேவலை உன் சேவல்னு சொன்னதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். கோழியும் அவங்கிட்ட திரும்ப போயிடும். இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? சோமையா கொஞ்சம் தடுமாறினா, ஆனா பேராசையால சரிங்க ஐயா, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கோழி முட்டை போட கொஞ்சம் நேரம் தேவைப்படுமே. சரி, இன்னைக்கு ராத்திரி அந்த சேவல் உன்கிட்டயே இருக்கட்டும். நாளைக்கு நீ பஞ்சாயத்துக்கு வரும்போது அந்த கோழி போட்ட தங்க முட்டைய நீ கொண்டு வந்து காட்டணும். ஐயா, அவன் எதனா குறுக்கு வழி யோசிப்பான். என் சேவலை கொடுக்க சொல்லுங்க. பயப்படாத ராமையா, அவனால சேவலை எதுவும் செய்ய முடியாது. நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. சோமையா ரொம்ப சந்தோஷமா அந்த சேவலை எடுத்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். ராமையா கவலையோட வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி சோமையாவோட வீட்டுல, ஏங்க நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த சேவல் ராமையாவோடதுல, அவன் நாளைக்கு சண்டை போட்டா? பைத்தியக்காரி, அதை நான் சொன்ன கட்டுக்காத. நாளைக்கு காலையில பஞ்சாயத்துல எந்த தங்க முட்டையை கொண்டு போய் காட்ட போறீங்க? முட்டை இல்லைன்னா நம்ம மானமும் போகும், நமக்கு தண்டனையும் கிடைக்கும். அதுக்கு தான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துல ஒரு பெரிய கூழாங்கல்லு கிடைச்சது. பார்க்க கூட அப்படியே முட்டை மாதிரி தான் இருக்கும். அந்த கூழாங்கல்ல கொண்டு வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற தங்க பெயிண்ட்டை அதுக்கு பூச போறேன். அப்ப அது பார்க்கறதுக்கு அப்படியே தங்க முட்டை மாதிரியே இருக்கும். ஐயோ, நீங்க பண்றது ரொம்ப பெரிய ஏமாத்து வேலை. மாட்டிக்கிட்டா எப்படிங்க? யாரு கண்டுபிடிக்க போறாங்க? தலைவருக்கு கண் பார்வை சரியா தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டாரு. எல்லாரும் முட்டைய பார்த்ததும் ஆச்சரியம்தான் படுவாங்க, எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த சேவல் நமக்கு சொந்தமாச்சுன்னா அதை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீ வாய மூடிக்கிட்டு கல்லை கொண்டு வா போதும். சோமையா ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த கல்லுக்கு தங்க முலாம் பூசினான். அந்த கல்லு இப்ப பாக்குறதுக்கு தங்க மாதிரியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து சோமையா ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில எப்போ போலவே பஞ்சாயத்து கூடிச்சு. பூஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. ராமையா அவனுடைய சேவலை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த ஊரோட தலைவர், என்ன சோமையா, வந்துட்டியா? நீ சொன்ன மாதிரியே உன் அருமை கோழி தங்க முட்டை போட்டுச்சா? சோமையா ஒரு பட்டு துணிய கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன், ஐயா, வனதேவதை என் பக்கம் இருக்காங்க. இந்தாங்க நீங்க கேட்ட ஆதாரம். நேத்து இந்த கோழி தங்க முட்டைய போட்டுச்சு. சோமையா கல்ல போத்திருந்த அந்த பட்டு துணிய விளக்குனான். அதுக்குள்ள தங்க முட்டை மாதிரியே ஜொலிக்கிற ஒரு பொருள் இருந்ததை தலைவர் பார்த்தாரு. ஆஹா, அடடா, உண்மையிலேயே தங்க முட்டை போல இருக்கே. சோமையா சொன்னதுதான் சரி. சோமையா திமிரா ராமையாவை பார்த்து, கண்ணாலேயே பாத்தியா ராமையா, இனி இந்த கோழி உனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னான். ஐயா, இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒன்றும் புரியல. அது என்னோட சேவலுங்க ஐயா. தலைவர் அந்த முட்டைய கையில எடுத்து வச்சு சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் பார்த்தாரு. அப்ப அவருடைய முகத்துல சின்னதா ஒரு சிரிப்பு வந்துச்சு. சோமையா, இது உண்மையிலேயே அதிசயம்தான். இவ்வளோ பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இவ்வளோ கனமா இருக்குன்னா இது உண்மையிலேயே அதிசயம்தான். ஆமாங்க ஐயா, இது சுத்தமான தங்கம். முட்டைய நீங்களே வச்சுக்கோங்க, கோழிய நான் வச்சுக்கிறேன். சரி சோமையா, ஆனா ஒரே ஒரு சந்தேகம். இந்த முட்டைய அந்த கோழி எப்படி போட்டுச்சு? எப்படின்னா எல்லா கோழியும் எப்படி முட்டை போடுமோ அப்படிதான் போட்டுச்சு. சாயந்தரம் கோழிய கூடைய போட்டு மூடி வச்சிட்டேன். காலையில எடுத்து பார்க்கும்போது முட்டை இருந்துச்சு. பக்கத்திலேயே கோழியும் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்படின்னா இந்த முட்டைய கூடைக்குள்ள போட்டுச்சா?
ஆமாங்க ஐயா. அந்த நேரத்துல இந்த கோழி கூவுச்சா இல்ல கூவலையா? கூவுச்சுங்க ஐயா. கொக்கரக்கோ அப்படின்னு சத்தமா கூவிதான் முட்டைய போட்டுச்சு. ஊர் தலைவர் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஊஜனுங்க எல்லாரும் குழப்பம் அடைஞ்சாங்க. சோமையா, உன்னோட பேராசை உன்னை எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கு பாரேன். இயற்கையா என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு சரியா தெரியல. என்னங்க ஐயா, என்ன தப்பு நடந்துச்சு? டே வீணா போனவனே, நீ முட்டைன்னு சொல்லி இதை என் கையில கொடுக்கும்போதே தெரிஞ்சு போச்சு இது முட்டை கிடையாது கல்லுன்னு. சரி, அதை விடு. உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த கோழி முட்டைய போடாதுடா. அது என்னங்க ஐயா, கோழினா அது முட்டை போட்டு தானே ஆகணும். கோழி முட்டை போடுண்டா, பொட்டை கோழி தான் முட்டை போடும். இது சேவல், அதாவது ஆண் கோழி. இது எப்படி முட்டை போடும்? அதுலேயும் ஒரு படி மேலே போய் முட்டை போடும்போது கொக்கரக்கோன்னு கத்துச்சின்னு சொல்ற. டேய், கொக்கரக்கோன்னு கத்துறது பொட்டை கோழி இல்லடா, ஆண் கோழி. டேய், உன் கையில் இருக்கே சேவல், அதான் கொக்கரக்கோன்னு கத்தும். கிராமத்து ஜனங்க எல்லாரும் திடீர்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடடே, உண்மைதானே, இது சேவலாச்சே அப்படின்னு நினைச்சாங்க. இந்த சோமையாவோட பேச்ச கேட்டு நாமளும் முட்டாள்தனமா யோசிச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் ராமையாவோட முகத்துல ஒரு சிரிப்பு வந்துச்சு. சோமையாவோட முகம் வாடி போச்சு. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் போய் சொன்னது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அது ஐயா மன்னிச்சிடுங்க, தப்பாயிடுச்சு. என் கனவுல வனதேவதை வாய மூடு சோமையா, சும்மா கட்டுக்கதைய சொல்லாத. நீ மற்றவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்க எல்லாரையும் ஏமாத்தி அவனையும் ஏமாத்த பார்க்குறியா? ஐயா, அப்ப என்னோட சேவல்? ராமையா, உன் சேவல் உனக்கு தான் சொந்தம். இப்ப சோமையாவுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஊர் ஜனங்களை ஏமாத்தி ராமையாவோட சேவலை திருட பார்த்த சோமையா இப்பவே 10 தடவை தோப்புக்கரணை போடணும். அது மட்டும் இல்ல, ஒரு மூட்டை கோழிக்கான தீவனத்தை ராமையாவுக்கு கொடுக்கணும். இதான் என் தீர்ப்பு. ஐயா, இவன் பண்ண தப்புக்கு நீங்க கொடுத்த தண்டனை சரியாதான் இருக்கு. சோமையா வேற வழி இல்லாம எல்லாரும் முன்னாடியும் 10 தோப்பு கரணத்தை போட்டான். ராமையா ரொம்பவும் சந்தோஷமா அவனுடைய சேவலை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். அந்த சேவலும் கம்பீரமா போச்சு. அன்னையில இருந்து சோமையா எப்பவுமே இன்னொருத்தனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டதே இல்ல. கதையில இருக்கிற நீதி, பேராசை ஒரு மனுஷனை சரியான வழியில யோசிக்கிறத தடுத்து நிப்பாட்டும். நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு போதும் அப்படிங்கிற மனசு வரலனா இந்த மாதிரி சபையில ஒரு நாள் நாம அவமானப்பட்டு நிக்க வேண்டி இருக்கும். இந்த சோமையா மாதிரி சேவல் வேணும்னு ஆசைப்பட்டவனுக்கு அந்த சேவல் முட்டையிடாது அப்படிங்கிற விஷயம் கூட தெரியல. அந்த அளவுக்கு அவனுடைய பேராசை அவனுடைய அறிவை மழுங்க வச்சிருச்சு. முன்னொரு காலத்துல தர்மபுரம் அப்படிங்கிற ஊர்ல பார்வதி அம்மா அப்படிங்கிற ஒரு விதவை இருந்தாங்க. அவங்களுக்கு ஊரோட எல்லையில 100 ஏக்கர் ஜமீனும் ஊருக்கு நடுவுல பெரிய பங்களா வீடும் இருந்துச்சு. அவங்க புருஷன் ஜமீன்தார் ஐயாவான பூபதி ஐயா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு. ஒரு நாள் சாயந்தர நேரம் பார்வதி அம்மா அவங்க வீட்டு பங்களால உட்காந்துக்கிட்டு இறந்து போன தன்னுடைய புருஷனோட போட்டோவை பார்த்து, ஏங்க, நீங்க என்ன விட்டு போய் 1 வருஷம் ஆச்சு. 100 ஏக்கர் ஜமீன் இருந்தாலும் இவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டியான்னு கேட்க ஒத்த ஆளு கூட இல்லாத அனாதை ஆயிட்டனேங்க அப்படின்னு அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க புருஷனோட தம்பியான சிவையாவும் அவருடைய பொண்டாட்டியான கமலாவும் பார்வதிய பார்க்க வந்தாங்க. அண்ணி, இன்னுமா நீங்க அழுகைய நிப்பாட்டல? போனவங்க போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கணும் இல்லையா? அட வா சிவையா, வா வா. அதான் வந்துட்டோமே, அழகிய நிப்பாட்டினீங்கன்னா உண்மையான விஷயத்த பேசிட்டு போயிடுவோம். என்ன என்ன விஷயம்? அதான் அண்ணி, அண்ணன் போய் 1 வருஷம் ஆச்சு. இப்ப இந்த சொத்தோட பொறுப்பு என் தலையில இருக்குல்ல. உன் தலையில இருக்கா? ஆமா, பின்ன இல்லையா? நீங்க ஒத்த பொம்பளை, உங்களுக்குன்னு யார் இருக்காங்க? அதான் உங்க சொத்து எல்லாத்தையுமே எங்க பையன் பேர்ல எழுதி வைங்க. கமலா, வார்த்தைய பார்த்து விடு. அண்ணிய கோவப்படுத்தாத. அண்ணி, நான் அப்படி சொல்ல வரல. இந்த சொத்தெல்லாம் என் அண்ணனோடது, அதாவது என் குடும்பத்தோடது. அப்படின்னா என்னோடது. இங்க பாரு சிவையா, இதெல்லாம் சொத்து சம்பாதிச்சது என்னோட புருஷன். அவரு அதை ஏன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த சொத்துல உனக்கு 1 ரூபா கூட வராது. அதெப்படி? நீங்க தனியாளு, உங்களால என்ன பண்ண முடியும்? ஆமா, இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேணாமா? அந்த வாரிசு எங்க புள்ளதான்.
என் சொத்துக்கு யாரு வாரிசுன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? எனக்கு வாரிசு இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? யாரு? உன் வயத்துல யாரு பிறந்தாங்க? என் வயித்துல பொறுக்காம இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கும் என் சொத்துக்கும் ஒரு வாரிசை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். ஓ, தத்தெடுக்க போறீங்களா? யார? இந்த ஊர்ல இருக்கிற யாரையும் இங்க வர நாங்க விட மாட்டோம். என்னோட பொறுமையை சோதிக்காம தயவு செஞ்சு 2 பேரும் வெளியில போயிடுங்க. போறேன். ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன் அண்ணி. இந்த சொத்து எங்களுக்கு சொந்தம். வேற யாரு கைக்கும் போகாம நாங்க பார்த்துப்போம். சிவையா கமலா 2 பேருமே கோமா அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டாங்க. பாவம் பார்வதி அம்மா தனியா அழ ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பார்வதி அம்மா அவங்க வண்டியில அவங்க வயலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில சந்தையில ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. டேய், திருடன் பொடிங்க, அவனை திருடிக்கிட்டு போறான். அங்க 27 வயசு இருக்கிற ரங்கா அப்படிங்கிற பையனை எல்லாரும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, நான் திருடன் இல்லைங்க ஐயா. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. அதனால தான் பசி தாங்க முடியாம. பசிச்சா திருடுவியா? நிறுத்துங்க அப்படின்னு பார்வதி அம்மாவோட குரல் கேட்டதும் எல்லாரும் நின்னுட்டாங்க. ஏன்பா, உனக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? அம்மா, நீங்களா? அவன் என் கடையில். இந்தா, இதுல பணம் இருக்கு. அவன் எடுத்த பொருளுக்கு இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. அவனை விடுங்க எல்லாரும். இங்க வாப்பா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ரங்கா. நான் ஒரு அனாதை. அப்படின்னு சொன்னான். அனாதையா இருந்தா அதுக்கு திருடுவியா? இல்லைங்கம்மா, பசியால தான் அப்படி பண்ண. என்ன நம்புங்கம்மா, நான் திருட்டு பையன்லாம் இல்லை. பசி தாங்க முடியாம தான். உன் கண்ணுல நேர்மை தெரியுது. ஏன் கூட வரியா? உங்க கூடவா? ஆமா, என் 100 ஏக்கர் ஜமீன் அப்படியே இருக்கு. அதுல உன்னால விவசாயம் செய்ய முடியுமா? அம்மா, நீங்க வேலை கொடுத்தா என் ரத்தத்தை வேர்வையா சிந்தி அந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவேம்மா. நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. சரி சரி, வந்து வண்டியில ஏறு. அணையில இருந்து ரங்கா பார்வதி அம்மாவோட வயலுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்கேயே தங்கி விவசாய வேலைய ஆரம்பிச்சான். சிவையா கமலா 2 பேருமே இத தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, நமக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சொத்துல ஏதோ ஒரு அனாதை பையனை வேலை செய்ய விட்டுருக்காங்க. அவனால என்ன பண்ண முடியும்? அந்த வறண்ட பூமியில யாராலையும் விவசாயம் பண்ண முடியாது. 2 நாள்ல ஓடிடுவான். ஆனா ரங்கா ஓடி போகல. அவன் ராத்திரி பகலுமா கஷ்டப்பட்டான். வறண்ட பூமியை உழுது ஆத்து தண்ணிய கால்வாய் மூலமா வயலுக்கு கொண்டு வந்தான். பார்வதி அம்மா 3 வேளையும் அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 6 மாசமும் போச்சு. வறண்டிருந்த பூமியில இப்ப பச்சை பசேல்னு விளைச்சல் வந்துச்சு. ரங்கா, என் புருஷன் உயிரோட இருக்கும்போது கூட இந்த பூமியில இப்படி விளைச்சல் விளையல. இதுக்கு காரணம் நீங்க தாம்மா. என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே. இல்லடா, நீ என்னோட வயலுக்கு இல்ல, எனக்கு என் வாழ்க்கைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம். இன்னையில இருந்து இந்த சின்ன குடிசையில நீ வாழ வேண்டாம். அம்மா, நீ என் கூட சேர்ந்து என்னோட வீட்டிலேயே வாழ்ந்துக்கலாம். வேண்டாம்மா, நான் உங்க வேலைக்காரன். இல்லடா, நீ என்னோட புள்ள. இன்னையிலிருந்து நீ என்னுடைய வளர்ப்பு புள்ள. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை கேட்டு சிவையா கமலா கோவப்பட்டாங்க. பாத்தியா, சொத்து எல்லாத்தையும் அந்த ரங்கா பேர்ல எழுதி வைக்கிறாங்களாம். நாம சும்மா இருந்தா எதுவும் கிடைக்காது. அவனை திருடனா நிரூபிக்கணும். எப்படி? உங்க அண்ணி கண்ணை மூடிக்கிட்டு அவனை நம்புறாங்கல்ல, அவன் யாருங்கிறத காட்டலாம். அன்னைக்கு ராத்திரி சிவையா கமலா 2 பேரும் பார்வதி அம்மாவோட வீட்டுக்கு பின்னாடி போனாங்க. அரிசி குடோன் இதுதான். ஆமா, அந்த ரங்கா விளைய வச்ச விளைச்சல் எல்லாத்தையுமே இங்க தானே கொண்டு வந்து வச்சிருக்கான். இந்த குடோனுக்கு தீ வச்சிட்டா அவன் மேல நம்பிக்கை போயிடும். அபசகுணமா நினைச்சு அவனை விரட்டிடுவாங்க. சீக்கிரம் நெருப்பு வைங்க. சிவையா நெருப்பு வைக்க போனப்போ இருங்க ஐயா. ரங்கா வேலைக்காரங்களோட சேர்ந்து அங்க வந்தான். அத பார்த்து சிவையா கமலா பயந்துட்டாங்க. வாராங்க. நீ எப்படி இங்க? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க ஐயா. நாங்க எதுவும் பண்ணல. அம்மா, எங்க முதலாளி அம்மா தெய்வ மாதிரி. 4 பேருக்கு சாப்பாடு போடுறவங்க. அவங்க குடோனுக்கு தீ வைக்க பாக்குறீங்களே, இது தப்பு இல்லையா? ரங்கா, இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. சொல்லக்கூடாதுன்னா ஒன்று செய்யுங்க. என்ன பண்ணணும்? நீங்க எங்க முதலாளி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா இப்பவே ஊர் பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து உங்களை பிடிச்சி கொடுத்துடுவேன். சிவையாவுக்கு கமலாவுக்கு வேற வழி இல்ல. 2 பேரும் கையை கட்டி பார்வதி அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க. என்ன சிவையா இது? என் சொத்துக்காக என் வீட்டுக்கே நெருப்பு வைப்பியா?
அண்ணி என்னை மன்னிச்சிடுங்க. சொத்துக்காக ஆசைப்பட்டு நான் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்த்தேன். ஆமா அக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. ரங்கா, இவங்களை என்ன பண்றது? அம்மா, அவங்க உங்க சொந்தக்காரங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. மன்னிச்சு விடுங்கம்மா. உன் விளைச்சல அழிக்கலான்னு பார்த்தவங்கள ஏன் நீ மன்னிக்க சொல்ற? அவங்க எரிக்க நினைச்சது நம்ம குடோனை இல்லம்மா, அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை. அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. ரங்கா சொன்னது கேட்டு சிவையாவும் கமலாவும் வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாங்க. சரிடா, நீ சொன்னதுனால அவங்கள நான் மன்னிச்சு விடுறேன். ஆனா சிவையா, இன்னொரு தடவை உன் பார்வை என் சொத்து மேல விழுந்துச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனி எப்பவுமே அந்த தப்பை பண்ண மாட்டேன் அண்ணி. அந்த நிகழ்வுக்கு அப்புறமா பார்வதி அம்மாவுக்கு ரங்கா மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசமும் 2 மடங்கு அதிகமாச்சு. ரங்கா, நீ என்னோட புள்ள, இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான். ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. பயமா? என்னம்மா? இந்த சிவையா இப்ப அமைதியா இருக்கலாம், ஆனா அவன் ஒரு விஷ பாம்புடா. நான் போனதுக்கு அப்புறமா இந்த சொத்துக்காக உன்னை என்ன வேணும்னாலும் செய்வான். அம்மா, அதனாலதான் நான் உயிரோட இருக்கும் போதே இந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கே பத்திர வேலைகளை எல்லாத்தையுமே செய்ய சொல்றேன். வேண்டாம்மா, எனக்கு இந்த சொத்தெல்லாம் வேண்டாம். எதுக்குடா? நீங்க என்ன புள்ளன்னு சொன்னீங்க, அதை விட என்னம்மா வேணும்? சொத்து பணம் எல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு மட்டும் நிரந்தரமா இருக்கணும்மா. டேய் பைத்தியக்காரா, என் பேரில் சொத்து எழுதி வச்சிங்கன்னா சித்தப்பா என்ன நிரந்தரமா எதிரியா பாப்பாரு. எங்களுக்குள்ள சண்டை வந்துடும். என்னால நிம்மதியா இருக்க முடியாதேம்மா. அப்படின்னா இந்த சொத்து? இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்லயே இருக்கட்டும். நான் உங்களுக்கு பிள்ளையா எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். எனக்கு கூலி கொடுங்கம்மா, அது போதும். கூலியா? ஆமாம்மா, நான் உங்களுக்கு வளர்ப்பு பிள்ளையா இல்லாம வேலை செய்யற பிள்ளையாவே இருக்கிறேன். ஏன் வயித்துல பொறுக்கலனாலும் உண்மையிலேயே நீ என்னை விட ரொம்ப நல்லவனா இருக்கேடா. சரிடா, உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இந்த விஷயம் சிவையாவுக்கும் கமலாவுக்கும் தெரிய வந்துச்சு. அவங்களால இதை சுத்தமா நம்பவே முடியல. தெரியுமா, சொத்தை வேணான்னு சொல்லிட்டானாமே. என்னால இதை நம்ப முடியல. கைக்கு வந்த சொத்தை யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? இதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. இல்லைங்க, அவன் உண்மையிலேயே உங்க அண்ணிய அம்மாவா தான் நினைக்கிறான். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். ஆமா கமலா, நாம சொத்துக்காக உறவை விட்டு கொடுத்தோம். அவன் உறவுக்காக சொத்தை விட்டு கொடுத்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்வதி அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ரங்கா, அம்மா, எனக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்குடா. நான் போனதுக்கு அப்புறமா அந்த சிவையா உனக்கு தொந்தரவு ஏதாவது கொடுப்பானோன்னு பயமா இருக்குடா. அம்மா தைரியமா இருங்கம்மா. இல்லடா, நான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்டா. என்னம்மா? அந்த பெட்டியில என் புருஷன் எழுதின உயில் இருக்கு. உயிலா? ஆமாடா, அவர் எழுதி வச்சபடி இந்த சொத்துல பாதி எனக்கும் பாதி சிவையாவுக்கும் தான் சேரும். என்ன? ஆமாண்டா, ஆனா அதுல இன்னொரு பத்திரமும் இருக்கு. அந்த சிவையா வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு என் புருஷகிட்ட நிறைய பணம் கடன் வாங்கியிருக்கான். அதை திரும்ப கொடுக்கவே இல்லை. அந்த பத்திரத்தையும் நான் அது கூடவே தான் வச்சிருக்கேன். அப்படின்னா? அந்த கணக்குப்படி சிவையாவுக்கு சேர வேண்டிய பங்கு எப்பவோ கடன்ல கழிஞ்சு போச்சு. இப்போ சொத்து மொத்தம் எனக்கு தான் சொந்தம். இந்த விஷயத்த அவன்கிட்ட நான் சொல்லல. அம்மா, இப்போ இந்த சொத்து மொத்தத்தையும் நான் உன்னோட பேரில் தான் எழுத போறேன். இது என்னோட கடைசி ஆசைடா. அம்மா, நீ என்னோட வளர்ப்பு புள்ள இல்லடா, அந்த கடவுள் எனக்காக கொடுத்த புள்ள. அன்னைக்கு ராத்திரி பார்வதி அம்மா நிம்மதியா இறந்து போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவையா கமலா 2 பேரும் ரங்காவை பார்க்க வந்தாங்க. சரி ரங்கா, முடிய வேண்டியது முடிஞ்சு போச்சு. இப்போ உண்மையான விஷயத்துக்கு வரலாமா? என்னங்க ஐயா, சொத்துல சரி பங்கு எனக்கு வரணும். ஆமா, எங்க பங்கு எங்களுக்கு கொடுத்தா நாங்க போயிடுவோம். ஐயா, சொத்து எல்லாத்தையும் அம்மா என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அது போய் அது செல்லாது. எங்க அண்ணன் எழுதின உயில் இருக்கு. இதோ இதான் அந்த உயில். பாத்தியா? பாதி அன்னைக்கு பாதி எனக்கு. இந்தாங்க, நீங்க உங்க அண்ணன் கிட்ட வாங்கினதுக்கான கடன் பத்திரம். அந்த பத்திரத்தை பார்த்ததும் சிவையாவோட முகம் வாடி போச்சு. இந்த கணக்குப்படி இந்த சொத்துல இருந்து உங்களுக்கு ஒத்த ரூபா கூட சொந்தமாகாது. ரங்கா, என்ன மன்னிச்சிடு. எங்களை நடுத்தருவுல விட்டுடாதப்பா.
உங்களை நடு தெருவில் விட நான் ஒன்றும் உங்களை மாதிரி ஆள் இல்லையே. அப்படின்னா அம்மா என்ன புள்ளையா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க அவங்க சொந்தக்காரங்க. அப்படின்னா ஏன் சொந்தக்காரங்க. எனக்கு சொத்து வேண்டாம். அப்படின்னா இந்த சொத்து நமக்கு சொந்தம். ரங்கா அந்த பத்திரத்தை எல்லாம் கிடிச்சு போட்டு, இந்த 100 ஏக்கர் ஜமீன்ல 50 ஏக்கர் நீங்க எடுத்துக்கோங்க, 50 ஏக்கரை நான் எடுத்துக்கிறேன். ரங்கா, உண்மையிலேயே நீ மனுஷன் இல்லப்பா, நிச்சயமா நீ கடவுள்பா. நாங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. அம்மா எப்பவும் ஒன்று சொல்லுவாங்க, பணத்தை விட உறவு முக்கியம்னு. நாம ஒற்றுமையா இருக்கலாம். அன்னையிலிருந்து சிவையா கமலா 2 பேரும் முழுசா மாறிட்டாங்க. ரங்காவை அவங்க பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ரங்கா வளர்ப்பு புள்ளையா இருந்தாலும் அந்த சொத்தை காப்பாத்துற விஷயத்துல அவன் அந்த குடும்பத்துக்கு வாரிசானா.